வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர், அரசியல் திறனாய்வாளர், எழுத்தாளர் பன்னீர் பெருமாள் அடைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். ஆளுநர் ஆர்.என். ரவி பேசிய பேச்சுக்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குரியதாகத்தான் இருக்கு. ஆனால் அது குறித்து எவ்வளவு முறை நாம் பதில் சொன்னாலும் அவர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். பெரியார் ஆரிய திராவிடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மக்களையே எதிராக நிறுத்தும் வேலையை பார்க்கிறார்கள். ஆரியர் என்பவர் அறிவாளிகள் அப்படின்ற கருத்து ஒன்றை அவர் சொல்லுகிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஆர்.என். ரவின்னு இல்லை, ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்துத்துவா இவங்களுடைய பாணியே என்ன அப்படின்னா, எத்தனை முறை எவ்வளவு தரவுகளோட பதில்களை சொன்னாலும் திரும்ப திரும்ப புதுசாக அதே பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு வதந்தியை பரப்பிக்கிட்டே இருக்கிறதன் வழியாக அதை உண்மைன்னு நிறுவி அதன் வழியாக அரசியல் பண்ணுறது அவங்களுடைய பாணி. இப்போ ஆரியர் திராவிடர் அப்படிங்கிறது இன்றைக்கி ஆர்எஸ்எஸும் சரி இவங்களும் சரி இந்த இடத்த பேசுகிறாங்க. இது இப்போ புதுசாக பேசுகிறதில்ல. ஏற்கனவே கால்டுவெல்லு இந்த ஆரியர் திராவிடர் பிரச்சனை அப்படிங்கிறதே வெளிநாட்டினுடைய சதி, இப்படி பல விஷயங்களை இலகணேசன்லேருந்து இன்னும் பல ஆர்எஸ்எஸ்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பேசி நம்ம கேட்டிருக்கிறோம். இப்போ இப்போவுமே பேசுகிறப்ப ஆர்.என். ரவி என்ன சொல்கிறாரு, அவர்கள் ஆசிரியர்கள், அவர்கள் அறிவாளிகள் அப்படின்னு தான் பேசுகிறார். அவங்க ஒரு உயர்வானவர்கள், மற்றவங்களை அவர்கள் தாழ்த்தி நடத்தினாங்க அப்படிங்கிறது தான் அடிப்படையில் இந்த முரண்பாடுகள் இது குறித்தெல்லாம் பேசுறதுக்கான தேவையே உருவாகுது. எப்போ நீங்கள் ஆரியர், நாங்கள் திராவிடர் அப்படிங்கிற விஷயத்த பெரியாரும் அவருக்கு பின்னாடி வரக்கூடியவங்களும் இல்லை நீதி கட்சி இவங்கெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு மேட்டிமை ஆனவர்களாக உங்களை கருதி கொண்டு மற்றவர்கள் எல்லாரையும் நீங்கள் தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாம் தீண்டத்தகாதவர்களாக ஒரு பிரிவினையின் அடிப்படையில் நீங்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்களே வெளியிருந்து வந்தவங்க அப்படிங்கிற உண்மையை பேச வேண்டியது இருக்குது. இப்போ இது இவங்க மட்டும்தான் பேசியிருக்காங்களா? இப்போ நேரடியாக அவங்க கனெக்ட் பண்ணுறதே காலனி ஆட்சி, அடுத்து திராவிட இயக்கம், இவங்கெல்லாம் சேர்ந்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்க திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இப்போ அடிப்படையில் திராவிட இயக்கமும் சரி யாருமே ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து வந்தவர்கள் குறித்து அவர்களின் மீது வன்மத்தையோ இல்லை இனவாதத்தையோ பேசக்கூடியவர்களான அரசியலை உருவாக்குறவங்க கிடையாது. ஆனால் இந்த முரண்பாடு எங்கேருந்து வருதுன்னா, நீங்கள் ஒரு மேட்டிமைவாதத்தை முன் வச்சு அதை சாதி ரீதியாக கொண்டு நீங்கள் பிரிக்கிறீங்க. அந்த இடத்துல அந்த பிரச்சனையே உருவாகுது. அதை நீங்கள் கடைசி வரைக்கும் அட்ரஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. சனாதனம் நிலைத்திருப்பது அப்படிங்கிறத பேசுகிறீங்க. சனாதனம் தான் அந்த நிலைத்திருப்பது அப்படிங்கிறது, இந்த பாகுபாட்டை நிறுத்துறது அப்படிங்கிற அந்த உங்களுடைய கருத்து இருக்குல்ல, அதை நீங்கள் எப்போ மாற்ற போகிறீங்க? இப்போ பேசும்போது கூட ஆரியர் அப்படிங்கிறது ஒரு மேட்டிமை சார்ந்த ஒரு இனம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நீங்கள் கிளைம் பண்ண பார்க்குறீங்க. அப்போ இந்த ஆரியர் திராவிடர் அப்படிங்கிறது அந்த அடிப்படையில் இந்த சாதி மேட்டிமைவாதிகளும் அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களும் அப்படிங்கிறதா தான் இருந்திருக்கு. இப்போ மரபு ரீதியாக, மரபணு அடிப்படையில் இப்படி பல ஆய்வுகள் வந்திருக்கு. ஆரியர்கள் எங்கேருந்து வந்தவங்க அப்படிங்கிறதெல்லாம் பல ஆய்வுகள். இப்போ ஆரிய திராவிடம் அப்படின்றது இன தூய்மைவாத கோட்பாடா? இல்லை, ஆரியர் திராவிடம் அப்படிங்கிறது இன தூய்மைவாத கோட்பாடு அப்படிங்கிறது இன்றைக்கி இவங்க முன்வைக்கிறது. ஆனால் நீங்கள் பெரியாரோ அவர்களுக்கு பிறகு பேசியவர்களோ எந்த இடத்துலையும் இன தூய்மைவாதம் பேசியவர்களா இல்லை. ஒரு ஹிட்லரை போல இன தூய்மைவாதம் பேசலை. ஆனால் இவர்கள் ஹிட்லரை போல நாசிகள் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருக்க ஒரு பத்திரிகையாளர், எழுத்தாளர்கள் ஆரம்பித்து ஆர்எஸ்எஸ்காரங்க வரைக்கும் இன்றைக்கி கற்பிக்க வைக்கிற ஒரு முயற்சி. ஆனால் எந்த இடத்துலையும் இப்போ பார்ப்ப மதுரையில் தேர்தல், பெரியாரே வச்சுக்கோ, மதுரையில் தேர்தல், நீதி கட்சி இவங்கெல்லாம் கூட போட்டிடுறாங்க. ஒரு பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த கம்யூனிஸ்ட் பி. ராமமூர்த்தி போட்டிடுறார். பெரியார் பி. ராமமூர்த்தி ஆதரித்து பிரச்சாரம் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாங்கள் ஜாதியை ஒழிக்கணும்னு தான் போராடுறோம். இவங்களாம் அதான் சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஜெயிச்சுன்னா இந்தியா முழுக்க சாதியை ஒழிக்க போகிறாங்க, பி. ராமமூர்த்திக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் மதுரையில் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஆவணப்பூர்வமாக இருக்குது. அப்போ இணை தூய்மைவாதம் பேசக்கூடிய கோட்பாட்டை பெரியாரும் திராவிட இயக்கமும் முன் வச்சிருந்துச்சு அப்படின்னா இப்படியான பிரச்சாரங்கள் வந்திருக்காது. நீ எங்கே இருந்திருந்தாலும் நீ அப்படி தானே அப்படிங்கிற மாதிரியான எந்த இடத்துலையும் பேசலை. இல்லை, அப்போ எதனால் தீப்பந்தம் எடுத்து ரெடியாக வச்சுங்க, கத்தி எடுத்து ரெடியாக வச்சுங்கன்ற வாதம், அது இவர்களுடைய ஆதிக்கம், இவர்களுடைய தாக்குதல். இப்போ போகிற இடங்கள்லாம் இந்த பார்ப்பனர்களுடைய அந்த ஜாதி மேலாண்மையை நிறுவுறதுக்காக இன்னைக்கு வரைக்குமே எச். ராஜா என்ன பேசுகிறாரு, இதே முத்துராமலிங்க தேவர் இருந்திருந்தால் நீங்கள் எல்லாம் இப்படி பேசியிருப்பீங்களா அப்படின்னு ஏதோ ஒரு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையாவோ இல்லை எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய சில சாதிகளை தொடர்ச்சியாக இந்த சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடியவர்களுக்கு எதிராக வன்முறையில் தூண்டுற வேலையை இன்றைக்கே பார்க்குறாங்க.
இப்ப அன்னைக்கு அவங்க இதே வேலையை பார்க்கறாங்க. 1890 கமுதி கலவரம் போல ஒரு கலவரத்தை உருவாக்குறது. அப்ப அது இன்னைக்கு வரைக்கும் பேசுறாங்க. நீங்க வந்து இப்ப சில வன்னியர் சங்கங்களை சேர்ந்தவர்கள்ட்ட பேசுறாங்க, கூட்டங்களிலே பேசுறாங்க. எங்களை தாண்டி தான் நீங்கள் பார்ப்பனர்களை தொட முடியும்லாம் RSS மையப்படுத்தப்பட்டவங்க பேசுறாங்க. இந்த பிரச்சாரம் தொடர்ச்சியா எங்கேயுமே வந்து தீப்பந்தம் எடுத்து தாக்க வேண்டிய இடத்துக்குள்ளேயோ இல்லை தாக்குதலுக்கு நேரடியாகவோ பார்ப்பனர்கள் வரப்போறதில்லை. ஆனால் அவர்களால் தூண்டிவிடப்படுபவர்கள், அவர்கள் அந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக அவங்க முன்வைக்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே பேச வேண்டியதுன்னா இவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது. அப்போ நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறதும் அங்கே தேவைப்படுது. அதனால் பேசுகிறாங்க. அவங்க இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இந்த ஜாதியை நாங்கள் வந்து இப்போ திமுக ஆட்சிக்கு வந்துச்சு, திமுக ஆட்சிக்கு வந்த இன்ன வரைக்கும் ஒரு பொய் பேசுகிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வந்து திருவல்லிக்கேணியில் பார்ப்பனர்கள் மீது தாக்குதல் நடத்துனாங்க அப்படிங்கிறாங்க. கேட்டால் தினமணியில் வந்துச்சு அப்படின்லாம் கதை விடுவாங்க. இல்லை, ஒரு பக்கம் வந்து பார்ப்பனர்களுக்கு எதிராக இருக்கிறது திமுகன்னு பேசுறாங்க, இன்னொரு பக்கம் உதயநிதி பார்ப்பனர்களை கூப்பிட்டு சந்தித்தாருன்னு பேசுறாங்க. இப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இது இவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல்ல எந்த ரெண்டு பக்கமும் தூய்மைவாதம் பேசுறவங்களால வரக்கூடிய தாக்குதல்கள் வேற. ஆனா இந்த இடம் இருக்குல்ல, இந்த திமுக குறித்தும் பெரியார் குறித்தும் பேசக்கூடிய இந்த விஷயங்கள்ல முழுக்க முழுக்க இவங்க, அதாவது RSS, பாஜக, இந்த இந்துத்துவா பார்ப்பன சக்திகள் பண்ணக்கூடியது மீண்டும் மீண்டும் பெரியார் ஒரு இனவாதி அப்படிங்கிறத ரெண்டு பக்கமும் பேசுறாங்க. ஒருத்தர் என்னன்னா அவர் தமிழர்களுக்கு எதிரான இனவாதிங்கிறான், ஒருத்தர் என்னன்னா பார்ப்பனர்களுக்கு எதிரான, ஆரியர்களுக்கு எதிரான இனவாதிங்க. ஆரிய திராவிட பிரிவினையை பேசியிருக்கு. ஆரிய மாயையே வந்து புத்தகமாக போடுற அளவுக்கு பேசியிருக்கு. ஏன் பேசியிருக்கு அப்படின்னா அது உங்களுடைய மேட்டிமைத்தனத்தால் பேசுனது. நீங்கள் கொண்டு வந்த அந்த சனாதன பார்ப்பன வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலான பேசுனது, அதை எதிர்த்து பேசுனது, உங்களால் நிகழ்ந்த அநீதிகள் குறித்து பேசுனது. இப்போ வந்து தமிழ்நாட்டில் உள்ள மன்னர்கள் குறித்து பேசுகிறப்ப நம்மெல்லாம் அவங்க புராணங்களை மாதிரி வந்து ஆயுதங்களை பயன்படுத்தல, நேரடியாக வலுவால சண்டை போட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் அண்ணா பேசுறாரு. இந்த பாகுபாடை கொண்டு வந்து ஒரு இனவாத பாகுபாடா நீங்க முன்வைக்க முடியாது. இது தமிழர் பெருமையை பேசுறாரு, வட இந்திய புராணங்களை ஒரு தப்பா பேசுறாரு அப்படின்னு பேச முடியாது. நீங்க சொன்னது எல்லாமே பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அதுக்குள்ள வர்ணாசிரமத்தை பேசுறீங்க, அதனால அதை எதிர்த்து பேசுறோம். அடிப்படையில் அந்த ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது இந்த சாதி பிரிவினைவாத எதிர்ப்பு, மேட்டிமைவாத எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் பேசுறதுக்காக பேசினது. பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தோடு தங்களை இணைச்சிக்கொள்வதில் அவங்க எப்பவுமே நெருக்கமாகவே இருப்பாங்க. அதனால எங்களை இவர் சந்தித்தார் அப்படிங்கிறதையும் ஒரு பக்கம் பேசுவாங்க. இதை மையமாக வச்சு இன்னொரு பக்கம் விமர்சனங்கள் வரும். இது வேற. ஆனா இந்த ஆரிய திராவிடர் அப்படிங்கிறத இவங்க இப்ப ஆரம்பிக்கல. சிந்து சமவெளியை வந்து சிந்து சரஸ்வதின்னு சொல்லணும் அப்படின்லாம் பேசுறாரு. சரஸ்வதி சிந்துன்னு சொல்லணும் அப்படின்லாம் பேசுறாங்கல்ல. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. நீங்க அந்த ஸ்கிரிப்டை வாசித்து கல்வெட்டு ஆய்வுகளை வாசித்து சொல்கிறவங்களுக்கு 1 மில்லியன் அப்படிங்கிற பரிசு அறிவிக்கிறாங்க. அது உலகம் முழுக்க அதிர்வுகள் வருதுல. அதுவே தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஒரு சவால் விட்டதாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதங்களாக நாங்கள் இதை வாசிச்சிட்டோம், இதிலேயே வந்து எங்களுடைய மரபுகள் இருக்குது, இங்கே ஆரியர்கள் இருந்ததுக்கான, பார்ப்பனர்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது, இது இந்தியாவுடைய மரபு அப்படிங்கிற கதைகளை வந்து இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய அறிவுஜீவி வட்டங்களில், ஆங்கில ஆய்வு தளங்களில் இந்த இந்துத்துவவாதிகள், பார்ப்பன அதிகார வர்க்கம் பேச ஆரம்பிக்குது. நீ அப்படி சொல்றியா, முடிஞ்சா வாசிச்சு காட்டுங்கடா அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு சவால் விட்டதாக தான் நான் அதை பார்க்குறேன். இவங்க எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகியிருக்காங்கன்னா, இப்போ ஆசோ சுப்பிரமணியம் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, மயிலாப்பூரில் என்னை வந்து சொன்னாங்க, சூத்திரப்பையிலே தள்ளிப்போன்னு சில பார்ப்பன பெண்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரு, அவர் தமிழ் ஆய்வாளர், அவருக்கும் திமுகவுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவர் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவரும் கிடையாது. ஆனால் அவருக்கு மயிலாப்பூரில் நிகழ்ந்திருக்கு. இந்த இடத்துல தான் நீங்கள் சூத்திரர்கள் பையா ஒத்திப்போ அப்படின்னு மயிலாப்பூரில் சொல்கிற இடத்துல தான் நீயே கைபர் போலன் கிழமை வந்தவன் தானே அந்த வழியாக போ அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துக்கு இந்த மூமெண்ட் வந்து போகுது. இது தூய்மைவாதத்தின் அடிப்படையில் பேசப்பட்டது கிடையாது. இப்போ இன்னைக்கு அந்த கோட்பாடு பொருத்தப்பாட்டோடு தான் இருக்கிறதா? ஏன்னா இந்த கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் என்றெல்லாம் பேசினாலும் கூட இப்போ இன்றைக்கு எல்லாரும் வந்து ஒரு கலந்துதான் வாழ்கிறோம், ஒரு கலப்பு இங்கே பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது. இந்த ஆரிய திராவிட கோட்பாடு அப்படின்றது இன்றைக்கு எந்த வகையில் பொருத்தப்பாட்டோடு இருக்குல்ல? ஆரிய திராவிட கோட்பாடு அப்படிங்கிறது அதான் சொல்கிறேன், மீண்டும் அது வந்து இனத்தின் அடிப்படையில், இணை தூய்மைவாதத்தின் அடிப்படையிலான கோட்பாடே கிடையாது. இப்போ அண்ணா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகம்னு அவர் சொல்கிறது நிலத்தை தான் குறிக்கிறாரு, அவர் இனத்தையே குறிக்கலை. இந்த நிலத்தில் வாழக்கூடிய எல்லோருக்குமானதாக தான் தன்னை முன்னிறுத்துறாரு. அவரை பின்பற்றி வந்தவர்களும் அதன் அடிப்படையில் தான் ஆட்சிகளும் கொடுத்துருக்காங்க. அப்போ இனவாதம் அப்படிங்கிற இடத்துக்குள்ள இந்த இயக்கம் என்னைக்குமே நின்னது கிடையாது. ஆனால் எதிர்ப்பக்கம் நிற்கக்கூடிய நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? நீங்கள் அந்த இனவாதத்தை விட்டு விட்டீர்களா?
நீங்கள் வந்து தென்னிந்தியர்களை என்னவாக பார்க்கிறீர்கள், இந்தியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட மக்களை என்னவாக பார்க்கிறீர்கள், அவர்களை சமமாக நடத்துகிறீர்களா அப்படிங்கிறதான் கேள்வி. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த இதை தாண்டி வரலாற்றிலையும் நீங்கள் வந்து மீண்டும் என்ன பண்ணீங்க, திரிவுக்குள்ளே வர்றீங்க. சனாதனம்ங்கிறது சமத்துவம் அப்படிங்கிறீங்க, சரஸ்வதி சிந்து நாகரிகம்ங்கிறீங்க. மீண்டும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஒரிஜினல் முகத்தை மறைக்கிறீங்க. ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி பெருமை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் தலையிலிருந்து பிறந்தவங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு ஆசிரியர்கள் அப்படின்னு பேசுகிறீங்க. ஆக இப்போவும் நீங்கள் அதை விட்டுட்டு வர தயாரா இல்லை. இல்லை, இதில் ஒரு ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்போ சனாதனம் அப்படின்றது ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்கிறதுன்றது வந்து பை டெக்ஸ்ட் பை பிராக்டிஸ் ப்ரூவன், அதை நம்ம பார்த்தோம். ஆனால் தன்னுடைய சொந்த வரலாறாகிய சனாதனத்தையே வந்து வேறு ஒரு அர்த்தம் கற்பித்து வரலாற்றே மாற்றி எழுதுறாங்க. சொந்த வரலாறு ஒருத்தவங்க மாற்றுகிறது அப்படின்றத சமத்துவம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்க. இது எப்படி புரியுது? அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரத்திற்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓகே, அவங்கள ஒரு காலத்தில் வந்து நாங்கள் தான் அறிவாளி, நாங்கள் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், நாங்கள் தான் தலையிலிருந்து பிறந்தவங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த 100 ஆண்டு கால சமூகத்தில் நடந்த வளர்ச்சி, பல்வேறு முற்போக்கு இயக்கங்கள், அது திராவிட இயக்கத்திலிருந்து பல்வேறு இயக்கங்களுடைய பேச்சுக்கள், பிரச்சாரம் எல்லாத்தையும் தாண்டி மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட வந்து நாங்கள் தலையிலிருந்து பிறந்தவங்க, நாங்கள் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும், நீ தள்ளி தான் நிற்கணும் அப்படின்னு சொன்னால் யாரா நீ அப்படின்னு சட்டையை பிடிச்சிருவாங்க. இப்போ அதுக்கு ஒரு நவீன பேர் வச்சிருக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடியுது. டீலிமிட்டேஷன் அப்படின்ற பேர் வந்து அதனுடைய ஒரு மறுவடிவமா, ஒரு வேறுபட்ட ஆரிய ஆதிக்கத்தினுடைய மறுவடிவமா பார்க்கலாமா? வேறுபட்ட ஆரிய வடிவத்துடைய மறுவடிவமா அப்படிங்கிறத தாண்டி இந்த இடத்துக்குள்ள பெரும்பான்மையான மக்களாக யார் இருக்க போறா அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திராவிடர்கள் தான் இருக்க போறாங்க. சூத்திரர்கள் தான். அப்போ இந்த சூத்திரர்களை வச்சு தான் இவங்க ஆட்சி நடத்த போறாங்க. இதுல என்னன்னா, விழிப்புணர்வு அடைந்த சூத்திரர், விழிப்புணர்வு அடையாத சூத்திரர்னு ரெண்டா இருக்குது. அப்போ இந்த விழிப்புணர்வு அடையாத சூத்திரர்களுக்கு நாங்கள் உங்களுக்கு நிறைய பண்றோம், உங்களுக்கு அதிகமான எம்பிக்களை தர்றோம் அப்படின்னு பேசிட்டு ஓட்டை இவங்க வாங்கிக்குவாங்க. அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தலைவராக எல்முருகன் தமிழிசையிலேருந்து வரிசையாக கொண்டு வர்றீங்களே, ஆனால் நீங்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு சிஎம்மா இன்னும் யோகி ஆதித்யநாத் தான் கொண்டு வந்து வைக்கிறீங்க. இந்தியா முழுக்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு விவாதத்துக்கு வர்ற வரைக்கும் 20 வருஷம் ஷவுகான் தான் சிஎம். ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு விவாதமாக மாறினா மனோஜ் யாதவ் வர்றாரு. அப்போது இந்த சூத்திரர்களுடைய விழிப்புணர்வு அப்படிங்கிறது மேம்பட மேம்பட அவங்க மாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் முழுசாக இவங்க வந்து விழிப்பு அடைஞ்சிட்டாங்க. இங்கேருந்து இந்த சூத்திரர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்பிக்கள் அங்கே வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஆபத்து. அப்போ நம்மளால் மூளை செலவை செய்யக்கூடிய, நம்மளால் யாரை வந்து இன்னும் சனாதனம் சமத்துவம்னு நம்ம ஊரில் பேசுகிற மாதிரி அங்கே பேசுகிறாங்களாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அங்கே அவங்க ஊருக்குள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அப்போ அவங்கள வச்சே நம்மளை அது பண்ணிக்கலாம். இது வந்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய ஆதிக்கத்தை நிறுவுறதுக்கு தான். மீண்டும் ஓபிசி பிரைம் மினிஸ்டர்னு சொல்லி தான் நரேந்திர மோடியை 2014 பீகாரில், உத்தரப்பிரதேசில் அந்த ரீஜனில் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஆவணப்பூர்வமாக இருக்குது. அந்த ஏரியாவில் உள்ள பிற்படுத்தப்பட்ட தலைவர்களே அதை எழுதியிருக்காங்க. சரத் யாதவ் பேசியிருக்கிறாரு, இன்னும் பல தலைவர்கள் ஆய்வுகளாக எழுதியிருக்காங்க. அப்போ ஆனால் நிறுவப்பட்ட ஆதிக்கம் யாருடைய ஆதிக்கம்? ஆர்எஸ்எஸ் உடைய ஆதிக்கம், ஆரிய பார்ப்பன பனியாவுடைய ஆதிக்கம். ஆனால் பிரச்சாரம் பண்ணப்பட்டது இந்தியாவின் முதல் ஓபிசி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணப்படுறாங்க. அப்போ ஆரிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக விழிப்புணர்வு அடையாத பெரும்பான்மை சூத்திரர்களை ஒன்று திரட்டும் திட்டம் டீலிமிட்டேஷன். ஆமாம், விழிப்புணர்வு அடையாத அந்த வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னும் அரசியல் பிரச்சாரம் தேவைப்படக்கூடிய அந்த சூத்திரர்கள்ட்ட இவங்க வாக்குகளை வாங்கி அங்கேருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து இடபிள்யூஎஸ் நிறைவேற்றுவாங்க. இப்போ இதுதான் 2014-19 நடந்துச்சு. அதுக்கு தடையாக இருக்கக்கூடியது இருக்குல்ல, இன்னைக்கு வக்பு போர்டாக இருக்கலாம், பல விஷயங்களுக்கு இவங்க தென்னிந்தியாவிலிருந்து போன எம்பிக்கள் தான் அதை வந்து பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்குலாம் விசாரணைக்கு அனுப்ப வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ அதை மடைமாற்ற போகிறாங்க. அதுதான் இதில் நிகழப்போகிறது. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்தமாகவே இந்த இப்போ ஒரு மாநிலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் இருக்குது. இப்போ எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சில்னு வரும்போது நீங்கள் வந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு முன்வைக்கிறீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு ஒன்றிய அரசை சார்ந்து இருக்கக்கூடிய மாநிலங்களை சேர்ந்த ஓட்டுக்களை வாங்கி உங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நிறைவேற்றுக்கிறீங்க. ஆனால் அதே இது நீங்கள் எம்பிக்கள் எண்ணிக்கை அப்படின்னு வரும்போது ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு மாற்றங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெப்ரசன்டேஷனை அப்படியே அதிகரிக்கிற மாதிரி அதே ரெப்ரசன்டேஷன் இருக்கட்டும், ஆனால் எம்பிக்களோட எண்ணிக்கையை அதிகரிப்போம். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, ஒரு எம்பியால் இவ்வளோ பேரை நிர்வகிக்க முடியாததுக்காக தான் கூட்டுறீங்க. அப்போ அந்த இடத்துல இந்த ரெப்ரசன்டேஷனை ஒரு மாநிலத்தின் உரிமை அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்க போகிறதில்ல. அப்போ இவங்களுக்கு எங்கே வருது அப்படின்னா,
ஜிஎஸ்டி கவுன்சிலில் நீங்கள் மக்கள் தொகை அடிப்படையில் முடிவு எடுக்கல. யார் அதிக வரி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 2 ஓட்டுன்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுக்கல. எங்கேருந்து வரி அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தேவையான மாதிரி மாநிலத்துக்கு ஒன்றுன்னு முடிவு எடுக்கிறீங்க. ஆனால் எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தா அப்போ நீங்கள் இந்த 7.20 நினைக்கிற தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெப்ரசன்டேஷன் அந்த இதை தக்க வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்காமல் மக்கள் தொகை அடிப்படையில் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்க. அப்போ இவங்களுடைய எல்லா பிளானும் என்ன வருது அப்படின்னா, யாரெல்லாம் இவர்களுடைய முடிவுகளுக்கு எதிராக இருப்பார்களோ, இவங்க கொண்டு வரக்கூடிய இந்த பார்ப்பன பனியா ஆதிக்கத்தை நிலைநிறுத்துறதுக்கு எதிரான மக்கள் பிரதிநிதிகள் எங்கிருந்தெல்லாம் வருவாங்களோ, எந்தெந்த அரசெல்லாம் கவுன்சிலில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குமோ அவர்களை எப்படியெல்லாம் பலவீனப்படுத்துவது. ஜிஎஸ்டி கவுன்சில்னா இப்படி பண்ணு, டீலிமிட்டேஷன்னா இப்படி பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வடிவமைக்கிறாங்க. ஆனால் மொத்தமாக இதோடைய வடிவம் அப்படின்னு எடுத்து பார்த்தா அது இவர்களுடைய அந்த சித்பவன் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்ததான். இப்போ ஒரு டீலிமிட்டேஷனுக்குள்ள ஒரு பெரிய விழிப்புணர்வு அடையாத சூத்திர வேறுபாடு, ஆரிய பார்ப்பன ஆதிக்கம்னு இவ்வளோ விஷயத்த பேச முடியுது. ஆனால் இன்றைக்கு அறிக்கை விட்டுருக்கிறார் நடிகர் விஜய். டீலிமிட்டேஷனே வேண்டாம் அப்படின்றது தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் கடைசியாக முடிக்கும்போது அவர் வேற ஒன்றை சொல்லி முடிக்கிறாரு. அந்த கருத்துக்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் அந்த டெக்ஸ்டே கூட நான் வாசிக்கிறேன். அவருடைய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய நிறைவு வரிகள் என்னவா வருகிறது அப்படின்னா, நாடாளுமன்ற கட்டடத்தில் 882 இருக்கைகள் இருக்கு. தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையிலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தற்போதுள்ள விகிதாச்சார அடிப்படையிலேயே தொகுதிகளை பிரித்து கொடுத்தாலும் அது ஒரு முகந்த முன்னெடுப்பாக அமையாது அப்படின்றத எல்லாம் குறிப்பிட்டு விட்டு, மக்களின் இன்றைய அடிப்படை பிரச்சனைகள் விலைவாசி உயர்வு, வேலையின்மை, தரமான கல்வி மற்றும் சுகாதார வசதியின்மை, சாலை மற்றும் குடிநீர் வசதியின்மை போன்றவைதான். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் பற்றாக்குறை என்பது ஒரு மக்கள் பிரச்சனையே இல்லை. அதைவிட மிக முக்கியமான ஜனநாயகம் சார்ந்த பல பிரச்சனைகள் நாட்டில் இருப்பதை நான் கீழே விவரித்திருக்கிறேன். அவற்றை களைவதுதான் நம் முதன்மை பணியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எல்லாம் தலைநிலுங்க, நான் வேற பக்கம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போறாரு. ஒரு இடம் வரும்போது டேக் டைவர்ஷன். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, ஆக்சுவலாக அவர் பேச வர்றதே என்ன அப்படின்னா, இதையெல்லாம் தாண்டி ஜனநாயக பணிகள் அப்படிங்கிறார். இதை தாண்டிய ஒரு ஜனநாயகம். இந்தியாவுடைய அதிகபட்ச ஜனநாயகம் அப்படிங்கிறது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அவங்க தான் வாக்களிக்க போகிறாங்க. அதாவது அம்பேத்கர் உறுதிப்படுத்தி விட்டு போன குறைந்தபட்ச அரசியல் ஜனநாயகமாகிய அனைவருக்கும் சம வாக்குரிமையும் அனைவருக்குமான பிரதிநிதித்துவம் கொண்ட நாடாளுமன்றமுமே இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அதை விட்டுருங்க அப்படிங்கிற இடத்துக்கு அவரு வர்றாரு. அதை விட்டுருங்களா, இதையும் விட்டுருங்களா? மொத்தமா இப்ப நான் விஜயை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இங்க நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி பேசணும்ல, விழிப்புணர்வு அடைந்த சூத்திரர்கள், விழிப்புணர்வு அடையாத சூத்திரர்கள். இவர் என்ன கேட்டீங்க? இவர் ஏற்கனவே விழிப்புணர்வு அடைந்த சூத்திரர்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குல்ல, அவங்கள அரசியல் நீக்கம் செய்கிற ஒரு இதுக்காக இறக்கி விடப்பட்டிருக்கிறவராக தான் நான் பார்க்குறேன். அவரும் சரி, பிரசாந்த் கிஷோரும் சரி. இவர் இங்கே பண்ணுறது அவர் அங்கே பீகாரில் பண்ண போகிறாரு. பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்பினேஷன் போய்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த பார்ட்டி ரொம்ப காலமாக எதிர்க்கட்சியாகவே இருக்குது. ராஷ்டிரிய ஜனதா தளம், பாஜக யார் கூடயாவது நிதிஷ்குமார் காம்ப்ரமைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இது வந்தாலும் அவங்க ஒரு ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டே இருக்கிற வேலையை பார்க்குறாங்க. அப்போ அங்கே ஓரளவு விழிப்புணர்வு அடைந்த சூத்திரர்கள் அங்கே இருக்கிறாங்க. அது இதில் ஜனதா பார்ட்டியிலேருந்து அது அந்த கேம்பெயின் இருக்குல்ல, அந்த விழிப்புணர்வுடைய உச்சகட்டம் ஜென்மத்துக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்றது. ஜென்மத்துக்கும் பாஜகவோட கூட்டணி கிடையாது. எலெக்ஷன் கேம்பெயின்லேயே பஞ்சாப் தாட்டெல்லாம் கொளுத்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் கூட நடந்திருக்கு. அங்கே போய் அரசியல் நீக்கம் செய்கிற ஒரு அரசியல் உருவாக்குறது, காந்தி படத்தை போட்டுட்டு. அதே ஆள் பிரசாந்த் கிஷோர் அதை தான் அங்கே பண்ண போகிறார். அவர் அங்கே என்ன பண்ண போகிறாருன்னா, புதுசாக வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை, அதாவது இடது மனநிலை உடையவர்களை இந்த விழிப்புணர்வு, அரசியல், சமூக நீதி இதெல்லாம் பார்த்து இந்த மேலாதிக்கத்தை கேள்விக்கக்கூடியவங்களை வேற ஒரு அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அரசியலுக்கு தயாரிக்கிறதுக்கு அவர் அங்கே வேலை பார்க்குறாரு. அதே வேலையை அவர் விஜய் இங்கே பார்க்க போகிறாரு. இவங்க டார்கெட் அந்த 10% இருக்குல்ல, அந்த 10% வந்துடுச்சுன்னா ஆட்சிகள் மாறுறத நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த 10% தான் ஆர்ஜேடி எதிர்கட்சியாகவும் இவங்க நிதிஷ்குமார் பாஜக ஆளுங்கட்சியாகவுமே இருக்கிற இடத்துல இருக்கு. இப்போ இவங்க எதுக்காக இவங்க வந்திருக்காங்க அப்படின்னாலே இந்த மாதிரி தான். நேரடியாக பாராளுமன்ற ஜனநாயகமே கேள்விக்குள்ள இருக்கிறப்ப அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேற பேசுவோம் அப்படின்னு ஒரு அரசியலை பேசுகிற வேலை. அரசியலற்ற அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள உருவாக்குறது. இந்த புதிதாக 2000க்கு பிறகு பிறந்த அந்த இளைஞர்களை அரசியல் நீக்கம். நம்ம ஒரு 100 வருஷம் உழைச்சிருக்கோம். லண்டனில் போய் நான் 1000 செத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த போராட்டம் தொடருது. 100 ஆண்டு காலமும் நம்ம போராடிக்கிட்டே தான் இருக்கோம். பல வெற்றிகள் அடைஞ்சிருக்கோம், பல விஷயங்கள் இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறோம்.
நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் 100 ஆண்டு காலம் போராட வேண்டிய இடத்துக்குள்ள தான் இந்தியாவுடைய அரசியல் சூழலில் இருக்கிறோம். இதில் அரசியல் நீக்கம் செஞ்சு ஒரு ஜென்ரேஷனை எடுக்கிற வேலையை பார்க்கறதுக்காக தான் அவர் இறங்கியிருக்காரு. அதுதான் இந்த அறிக்கையுடைய இறுதி. இதெல்லாம் பிரச்சனை தான், ஆனால் இதெல்லாம் விட்டுட்டு நம்ம இதை பற்றி பேசுவோம் அப்படின்னு டைவர்ட் பண்ணி கூட்டு போகிறது அப்படிங்கிறது, விஜய் தமிழ்நாட்டுடைய 100 ஆண்டு கால அரசியல் போராட்டத்திலிருந்து இளைஞர்களை அரசியல் நீக்கம் செய்கிற வேலைக்காக வந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.